கும்பராசி அன்பர்களுக்கு குறிப்பாக அடுத்த 3 மாதத்தில் நடக்கின்ற பலாபலன்கள். அடுத்து திருமண குருபலன் உண்டு. திருமணத்துக்கு தள்ளி போடக்கூடாத ராசியில் இந்த ராசி. ஆண், பெண் 2 பேர்லயும் கம்ப்ளைண்ட் என்னன்னா, எல்லாம் சரி. ஆனா எதிர்பார்க்கிற மாதிரி ஆண், பெண் 2 பேருமே இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்த்து முடிவு பண்ண வேண்டியது. குருபலன் வருது. உங்க ராசிக்கு ராகும் 7ல் கேதுவும் இருப்பதால் அந்த ராகு கேது தோஷங்கள் பரிகாரங்கள் செய்யணும். கோச்சார ரீதியாக சொல்றேன், ஜாதக ரீதியாக இருக்காது. இப்போ கோச்சார ரீதியாக செய்யணுமா? நிச்சயமாக. ஏன்னா அஷ்டமி சனி 7.5 சனிலாம் பண்றோம் பிறக்கும்போது பண்ணோமா? இப்போ கோச்சாருக்கு செவ்வாய் வரும் பண்ணணுமா அப்படின்னு கேள்வி வரும். செவ்வாயோட தாக்கம் 40 நாளில் மாறிடும். ராகு கேது 1.5 வருஷம் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்? சனி 1.5 வருஷம். அப்போ நம்ம ராகு கேதுவும் சனியும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். செவ்வாய் இது சின்ன சின்ன கிரகங்கள் 1 மாதம் தள்ளி போனால் கிடச்சிரும். அதனால அதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனால் இதை பாருங்க. இப்போ முக்கியமாக அடுத்தது இந்த ராசியை பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தைகள் பற்றியோ இல்லை அந்த ராசியுடைய குழந்தைகளோ கல்வியை பற்றி சிந்திக்காதல. கல்வி இப்போ எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு என்ன எக்ஸாம் நல்லா பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, ஏதாவது வழிபாடு பண்ணணுமா, என்ன ப்ரிப்பேர் பண்ணால் நல்லா இருக்கும், இதே எக்ஸாம் பாயிண்ட் அதோட முடிஞ்சதா, எந்த காலேஜ் சேர்த்தா நல்லா இருக்கும், மார்க் கிடைக்குமா, அதாவது எல்லா பேரண்ட்ஸும் தன் குழந்தை நல்ல ஸ்டாண்டர்டாக படிக்க வச்சு ஒரு பெரிய ஆள் ஆகணும். ஆனால் காம்படிஷன் இப்போ இருக்கிற இதில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போகலாமா, ஆன்லைன் எக்ஸாம் நேற்று பார்க்கும்போது கூட சொன்னேன், அவங்க அமிர்தா விஐடி ஜேஇஇ எழுதுறாங்களாமா. ஆனால் கட் ஆஃப் வைஸ் கம்மியாக இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்போ எழுதுகிற மார்க் பத்தாது, கிடைக்குமா, அவங்க எதிர்பார்க்குற காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு இந்த மாதிரி சொன்னேன். நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி ஐஐடி ஜேஇ அதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணால் ஃபீஸ் இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல பிராண்டட் காலேஜுக்கு பணம் கட்ட வேண்டியது. சார் பணம் நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் பெரிய பெரிய பணம் கேட்குறாங்க அப்படின்னாரு. அப்போ சொன்னேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி போங்க. சப்ஜெக்ட் 2 தான் கொடுத்தேன் தம்பிக்கு. ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்டது, 2வது அந்த தம்பிக்கு அவங்களுக்கு இந்த ட்ரிபிள் ஈசி எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் 2 தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். இன்னைக்கு மாடர்னைஸ்டு வேர்ல்டு எல்லாரும் கேட்கறதுனால 2வது கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ அவர் சொல்கிறார், அவங்களுக்கு இந்த ராக்கெட்டு இப்போ இந்த போகிற நடக்கிறனால ராக்கெட் சம்மந்தப்பட்டதெல்லாம் படிக்கணும் ரொம்ப ஆர்வப்படுறான் அப்படின்னாரு. அதாவது எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் தாங்க, கவர்மெண்ட் ஜாப் வேறு பாசிபிலிட்டிஸ் இன்னும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி அதுக்காக ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடு, இன்றைய காலகட்டத்தில் பார்ப்போம். நீங்கள் எந்த ஒரு ஜோதிட மெத்தட் படிக்கிறனால ஃபண்டமெண்டல் இங்கே தான். இதை படிச்சுட்டு போனால் தான் எல்லாமே புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, சார் நான் நாடி மெத்தட் படிக்கட்டுமா, கேபி படிக்கட்டுமா, பாரம்பரியம் படிக்கட்டுமா, இது பாரம்பரிய அடிப்படை இல்லை சிஆர்வி படிக்கட்டுமா, இப்போ என்னோட மெத்தட் ஜெனட்டிக் மெத்தட் இது பண்ணி ஏது படிச்சுன்னு இது இல்லாமல் அங்கே போக முடியும். அப்போ அடிப்படை பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம், இது படிச்சுட்டு போனால் தான் உங்களுக்கு எல்லாமே. அப்போ ஜோதிடத்தின் அடிப்படை சாராம் படி இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்கு, செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு வாங்க.